ஓம் சாந்தி. ஜுவாலாமுகி பட்டியில் இன்று 12வது நாள். அவ்யக்தவாணியின் தேதி 2/2/1976. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆனால் தூண்டுதலை கொடுப்பவர்களின் நிலை என்னவாக இருக்கிறது? கொடுப்பவர் கொடுக்கட்டும், பெறுபவர் களைப்படைந்து விடட்டும் என்று பழமொழி கூட இருக்கிறது. ஆனால் இந்த விஷயத்துல பெறுபவர்கள் கிடைக்காத காரணத்தினால களைப்படைஞ்சிடுறாங்க. பெறுபவர்கள் பெறுவதற்காக தயாராக இருக்காங்க. ஆனா தன் மீதே கவனம் வைத்து இதுவரைக்கும் பொது புருஷார்த்தம் தான் அதாவது சுய புருஷார்த்தம் தான் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கொடுக்கறதுக்கான அந்த முயற்சி இன்னும் யாரும் செய்ய தொடங்கல. அப்படி பிரம்மா முக்கு வம்சாவளி, அதாவது பிரம்மா வாயுவழி வம்சத்தினருடைய கணக்காக என்ன இருக்கிறது? அது தெரிஞ்சிருக்குங்களா? இல்ல சொல்லணுமா? பிராமணர்களுடைய பதிவேட்டுல விசேஷமா என்ன பார்த்தோம்? உலக மாற்றம் மற்றும் சுப நன்மைக்கான பாவனை. பெரும்பான்மையோர்கிட்ட இந்த விஷயம் வெளிப்பட்டு இருக்கு, நடந்துட்டு இருந்தாலும். ஆனா எப்படி யாதவர்களுடைய வாதம் கேள்விகளினுடைய காரணமாக தீவிரமாக ஆகிறது இல்லையோ, அதே போல பிராமணர்களினுடைய பிரத்யக்ஷ பலன் தாரணை ஆகிறது. ஆனாலும் இடையில் ஏதாவது ராயல் ரூபத்தினுடைய சுய விருப்பம் வந்து விடுகிறது. அப்படி பிராமணர்களினுடைய நிலையில சுபபாவனை மற்றும் ராயல் ரூபத்தினுடைய விருப்பம், இந்த இரண்டினுடைய கண்கட்டு வித்து நடந்துட்டு இருக்கு. எப்படி பழுத்த பழத்தை பறவைகள் சாப்பிடுதோ, அதே போல பாவனையின் பிராப்தியாக இருக்கக்கூடிய பழத்தை, அதாவது பலனை விருப்பம் என்ற பறவை சாப்பிடுது. அப்படி பிராமணர்களின் பரிவர்த்தனை செய்யும் விதி வெற்றி சொரூபம் ஆகாத காரணத்தினால பாவனைகள் காமனா, அதாவது விருப்பமாக மாறிடுது. ஆகையினால முயற்சி செய்யக்கூடிய விஷயம் ஜுவாலாமுகியாக இருக்கிறது இல்ல. பிராமணர்களுடைய அந்த ஜுவாலாமுகி நிலை விநாசத்திற்கான ஏற்பாடுகளை சுடர்விட்டு எரிய செய்யும். விநாசத்தின் ஜுவாலையை சுடர்விட்டு எரிய செய்யும். அதனால பிராமணர்களுடைய கணக்குல இப்போ கடைசியில மிக வேகமாக செய்யக்கூடிய முயற்சி ஜுவாலாமுகியாக இருக்கணும். ஆனா அந்த விஷயம் இன்னும் செயல்படுத்த யாரும் ஆரம்பிக்கல. யாதவர்களினுடைய காரியம் முடிவடைஞ்சது மாதிரியே பாண்டவர்களுடைய காரியம் நிறைவேற போகுது. பாண்டவர்களுடைய காரணமா தான் யாதவர்கள் நின்று கொண்டிருக்காங்க. பாண்டவர்களுடைய உயர்ந்த கௌரவம், ஆன்மீக கௌரவத்தினுடைய நிலை யாதவர்களுடைய குழப்பமான சூழ்நிலையை முடிவடைய செய்யும். அதனால தன்னுடைய கௌரவத்தினால குழப்பமான ஆத்மாக்களுக்கு அமைதி மற்றும் நிம்மதியினுடைய வரதானத்தை கொடுங்க. புரிஞ்சுதா? மூவரினுடைய கணக்கை கேட்டீங்களா? நல்லது. இப்போ பாபா 1976 பிப்ரவரி இந்த முரளியில என்ன சொல்றாரு? பிரேயர்னா எடுக்கிறவங்க ரெடியா இருக்காங்க, இப்போ கொடுக்குற நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கேக்குறாரு. பழமொழி என்னவா இருக்கு? கொடுக்கறவங்க கொடுக்கட்டும், ஆனா எடுக்கிறவங்க களைப்படைஞ்சிட்டோம். ஆனா இங்க எப்படி இருக்கு? எடுக்கிறவங்க கிடைக்காம, அதாவது பெறுபவர்கள் என்ன பண்றாங்க? கிடைக்காம களைப்படைகிறாங்க. அதாவது கொடுத்து வாங்கி அவங்க நிறைய வாங்கி களைப்படையணும் அப்படின்னு பழமொழி. ஆனா இங்க என்ன ஆகுது? வாங்குறவங்க கிடைக்காம களைப்படைஞ்சு போயிடுறாங்க. எடுக்கிறவங்க எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. ஆனா கொடுக்கறவங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சுய புருஷத்திலே இன்னும் மூழ்கி இருக்காங்க. பிரம்மா முகவம்சாவளியாக இருக்கக்கூடிய நம்மளுடைய சாட்ல என்ன ரெஜிஸ்டர் இருக்கு உள்ள? விஸ்வ பரிவர்த்தன் சுப கல்யாண்காரிக்கான உள்ள இருக்கக்கூடிய பாவனா நிறைய பேருக்குள்ள எமோஜ் ஆயிருக்கு, நிறைய பேருக்குள்ள வெளிப்பட்டிருக்கு. ஆனா போக போக காலம் ஆக ஆக என்ன ஆகுது? சுய விருப்பம், ராயல் ரூபத்தினுடைய விருப்பம் என்ன பண்ணுது? அந்த விஸ்வ கல்யாண்காரி உலகத்திற்கு நன்மை செய்யக்கூடிய பாவனை எல்லாத்தையுமே அழிச்சிடுது. இப்ப பழமொழியில என்ன இருக்கு? எடுக்கிறவங்க கலைப்படையணும், கொடுக்கறவங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும். சாந்தியோ குணமோ சக்தியோ இதெல்லாம் எடுக்கிறவங்க ரெடியா இருக்காங்க. ஆனா கொடுக்கக்கூடியவங்க கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடி ஆகல. சுய புருஷார்த்தமே பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் சுப விருப்பம் மற்றும் ராயல் ரூபத்தினுடைய அந்த விருப்பமும் சண்டை போட்டுட்டு இருக்கு. அப்ப இங்க என்ன நடந்துட்டு இருக்கு?
எடுக்கிறவங்க எடுக்கிறதுக்கு ரொம்ப ரெடியா இருக்காங்க. ஆனா கொடுக்கிறவங்க கொடுக்கறதுக்கு இன்னும் ரெடி ஆகல. சுய புருஷார்த்தத்திலே இருக்காங்க. சோ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? சுப பாவனை, உயர்ந்த எண்ணம், சிரேஷ்ட சங்கல்பம், சுகம், சாந்தி, சங்கல்பம். ஒண்ணு கொடுக்கிறவங்க, இன்னொன்னு எடுக்கிறவங்க. 2 பேர் தான். யார் அப்ப கொடுக்க முடியும்? யார்கிட்ட இருக்கோ அவங்க தான் வந்து கொடுக்க முடியும். இல்லைன்னா கொடுக்க முடியாது இல்லையா? இப்போ நம்ம வந்து கொடுப்பவர்களாக இருக்கக்கூடியவர்கள். இப்போ நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? நம்ம எதுல ரெடியா இருக்கணும்? கொடுக்கணும் அப்படின்னா, கொடுக்கறதுக்கு முதல்ல நம்ம எல்லாமே நிறைஞ்சவர்களாக இருக்கணும். ஞானம், குணம், சக்தி, குஷி, பவித்ரதா, சிரேஷ்ட சங்கல்பம், அதாவது உயர்ந்த எண்ணம், சுப பாவனை, சுப விருப்பம், அமைதி, எல்லா குணம், எல்லா சக்திகளும் கொடுக்கறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கணும். இப்போ 2 விஷயம் என்ன? ஒண்ணு கொடுக்கறவங்க, இன்னொன்னு எடுக்கிறவங்க. இப்போ நம்ம கொடுப்பவர்களாக ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம எல்லாத்துலயும் நிரம்பியவர்களாக இருக்கணும். பாரதத்தினுடைய இதிகாசத்துல யாருடைய ரொம்ப பெயர் வந்து ரொம்ப பிரசித்தமா இருக்கு, பிரபலமா இருக்கு? யார மகானா சொல்றாங்க? கொடுக்கறதுக்கான, அதாவது கொடுக்கறதுனுடைய தானத்திற்கான மகிமை வந்து அதிகமாவே இருக்கு. யாரெல்லாம் வந்து தானம் கொடுத்திருக்காங்க? கர்ணன் அர்ஜுனனோட அந்த யுத்தத்துல கூட ஒரு கதை இருக்கு. கர்ணனோட கனவுல கர்ணனோட குரு வந்து சொன்னாரு, அர்ஜுனனுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு. ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, உன்னுடைய வரலாறு வந்து கொடுக்கறதுலதான் வந்து நிறைஞ்சிருக்கு, எடுக்கிறதுல இல்ல. சோ அதனால அர்ஜுனனுக்கு வந்து வெற்றியை கொடு அப்படின்னு சொன்னாரு. சோ யாரெல்லாம் வந்து தானம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு தான் மகிமைன்றது இருக்கு. பாரதத்துல மகாபாரதத்துல யாரெல்லாம் தானம் பண்ணாங்க? தத்தீச்சி முனிவர், தாதா ஹரிச்சந்தர், ராஜா பலி. சோ இவங்க எல்லாருமே வந்து தானம் பண்ணியிருக்காங்க. இப்ப கூட பாத்தீங்கன்னா எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு புது சேவைன்றது போயிட்டு இருக்கு. ஒரு பெரிய பிசினஸ் மேனு பமாஷா அப்படின்னு ஒருத்தர் மகாராதா பிரணாப்பினுடைய 5000 சேனைகளுக்கு 12 வருஷம் வரைக்கும் தேவையான எல்லா செலவுகளையுமே வந்து அவர் ஏத்துக்கிட்டாரு. சோ பாரதத்துல வந்து மிகப்பெரிய தானம் புரிஞ்சவங்க வந்து இருக்காங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய மகிமையும் கூட இருக்கு. ஆனா யாரு தானம் கொடுக்க முடியும்னா, யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் தானம் கொடுக்க முடியும். யாருக்கிட்ட இருக்கோ அவங்கதான் கொடுக்க முடியும். ஒரு ராஜாவோட கதை இருக்கு. என்னன்னா, அவருடைய பாடியை வந்து அவர் வந்து வெட்டி வந்து கொடுத்தாரு, தானம் பண்ணாரு. அது போல தானத்துக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷத்தா இருக்கு. அவர் வந்து சுயத்தையே வந்து கொடுத்துட்டாரு. அது போல தானத்திற்காக நிறைய உண்மையான கதைகளும் இருக்கு. காமிச்சிருக்காங்க. ஒரு பறவை வந்து ஒரு புறாவின் பின்னாடி துரத்திட்டே போச்சு. இது வந்து ஒரு ராஜா சோதனை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கதை. அப்போ அந்த பறவை கேக்குது, இந்த புறாவை கொடுத்துரு அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்றாரு, இந்த பறவைக்காக என்னோட உயிரையும் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இப்ப அந்த பறவை வந்து கேக்குது, இந்த புறா என்னுடையது அப்படின்னு சொல்லி கேக்குது. அதற்கு அந்த ராஜா என்ன சொன்னாரு அப்படின்னா, அந்த பறவையினுடைய பாகம் இருக்கு இல்லையா, அதே போல என்னுடைய பாகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இவருடைய உடலை வெட்டி அந்த பறவைக்கு வந்து இவர் கொடுத்திருக்காரு, அந்த புறாவை அந்த பறவை கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக. ராஜா சிபியோடைய கதை இது. சோ பழமொழியில என்ன இருக்கு? எடுக்கிறவங்க கலைப்படைஞ்சிடணும், கொடுக்கறவங்க கொடுத்துட்டே தான் இருக்கணும். குணமோ, சக்தியோ, சாந்தியோ எதுவா இருந்தாலும் கொடுக்கறவங்க என்ன பண்ணணும்? கொடுத்துட்டே தான் இருக்கணும். அதை வாங்குறவங்க தான் என்ன பண்ணணுமா? கலைப்படையணுமா? ஐயோ போதும் எனக்கு அப்படின்ற அளவுக்கு. ஆனா இங்க எப்படி இருக்கு? சுயம் இன்னும் யாரும் நிறைக்கல. ஆனா என்ன பண்றோம்? கொடுக்கணுமா கொடுக்குறோம் அப்படின்றதுல ரெடியா இருக்கும். ஆனா உள்ள நம்மகிட்ட இன்னும் ஒண்ணுமே நிறைக்கல. இப்ப எப்படி கொடுக்கறது? தபஸ்யா எதுவும் பண்றது இல்ல. தபஸ்யா மூலமா சுயத்தை ஃபர்ஸ்ட் நிரப்பிக்கணும். இப்போ தாதிகள் வந்து முதல்ல என்ன பண்ணாங்க? ஸ்டார்டிங்ல தபஸ்யா பண்ணாங்க, மௌனமா இருந்தாங்க. சோ சுயம் வந்து தன்னை நிறைச்சுக்கிட்டாங்க. சக்தி, குணம் எல்லாத்தையும் சுயம் ஃபர்ஸ்ட் நிறைச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து தானம் பண்ணாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? ஞானத்தை சுயம் என்னதான் சொல்ல வராங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறது இல்ல. வந்தோடனே என்ன பண்றாங்க? சேவைன்னா அதுல போய் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? சுயத்தை நிறைச்சுக்கிறது தான். சுயத்தை வந்து நிறைச்சுக்கணும், ஞானத்தை சிந்தனை பண்ணணும். எதுவரை ஆத்மா முழுமையாக சக்திசாலியா ஆகலையோ அதுவரையும் கொடுக்க முடியாது. அதனால ஆத்மால முதல்ல எல்லா சக்திகளையும் நிறைச்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் சேவைன்ற விஷயத்துக்கே போகணும். பிராமணனுடைய விசேஷத்தா என்ன?
விஸ்வ கல்யாண்காரி சுப பாவனை, உலகத்துக்கு நன்மை செய்பவராக ஆகணும், சுப பாவனை வைக்கணும் அப்படின்றதுதான். ஆனா என்ன நடந்துட்டு இருக்கு? நடக்க நடக்க யாதவர்கள் மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க். பிராமணர்களுடைய சுப பாவனை, அந்த விஸ்வ கல்யாணக்காரியினுடைய பாவனை எமர்ஜ் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கு. எமர்ஜ் ஆகக்கூடியதான் அது. விஸ்வ கல்யாண்காரி சுப பாவனை அப்படின்றத பலம் வந்து பழுக்கிற நேரத்துல, அதாவது பலன் வந்து பிரத்யட்சம் ஆகக்கூடிய அந்த டைம்ல பறவை வந்து என்ன பண்ணுது? அந்த பழத்தை முழுசா சாப்பிட்டுறது. சுய விருப்பங்கள் அப்படின்ற பறவை என்ன பண்ணுது? எல்லாத்தையும் முழுசா சாப்பிடுது. ஒண்ணு சுப பாவனை, அதுக்குள்ள என்ன வந்துடுது? காமனா, அதாவது விருப்பங்கள். விருப்பங்கள்ன்றது வந்துடுது. சுப பாவனையில சுய காமனா, அதாவது சுப பாவனையில சுய விருப்பம்ன்றது வந்துடுது. இந்த சுய காமனா, அதாவது சுய விருப்பம், சுய ஆசை என்ன பண்ணுது? விஸ்வ கல்யாண்காரி அப்படின்ற பாவனையே வந்து அழிச்சிடுது. இப்ப சுப பாவனை என்ன? எல்லாரும் நன்மை அடையணும், பாபா பிரத்யட்சமாகணும். பாவனைன்றது ரொம்ப உயர்ந்தது. விஸ்வ கல்யாண்காரி அப்படின்ற பாவனை உலகத்துக்கு நன்மை செய்யணும், எல்லாருக்கும் பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்கணும் அப்படின்ற பாவனை ரொம்ப உயர்ந்தது. ஆனா என்ன ஆகுது? நடுவுல காமனா, அதாவது விருப்பம், ஆசை அப்படின்ற ஒண்ணு நடுவுல வந்துடுது. ஏன்னா அது நான் தான் செய்யணும், என்னை தவிர யாரும் செய்யக்கூடாது அப்படின்றது. சோ அப்ப நானுன்ற அந்த அகங்காரம் அந்த இடத்துல வந்துடுது. சோ நான் தான் செய்வேன் அப்படின்ற ஒரு அகங்காரம், விருப்பம் வந்து வந்துடுது. நான் தான் செஞ்சேன், என்னை வந்து பாராட்டணும், பிரத்யட்சம் ஆகணும், நான் வந்து எல்லாருக்கும் தெரியணும். சோ இது எல்லாத்துலயுமே வந்து விருப்பங்கள் நிறைஞ்சிருக்கு, நான் பண்ணணும் அப்படின்னு. சோ இதுல நம்ம என்ன பண்ணணும்னா சுயத்தை ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஒண்ணு பொதுவா சோதனைன்ற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா சுய சோதனைன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ செல்ஃப் ஆடிட், சுய சோதனைன்ற விஷயத்த நம்ம பண்ணணும். மற்றவங்கள சோதனை பண்ணணும் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து சோதனை பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஏது பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, எல்லா விஷயமும் அப்படியே ரொம்ப அழகா சொல்லிடுவாங்க. ஆனா சுய சோதனை, செல்ஃப் செக்கிங் அப்படின்றது நம்ம பண்ணணும். மற்றவங்கள செக் பண்றது ரொம்ப ஈஸி. அவங்க என்ன பண்ணாங்க, என்ன பண்ணல, எப்படி பண்ணாங்க, ஏன் எல்லா விஷயத்தையும் ஈஸியா வந்து சொல்லிடலாம். ஆனா சுய சோதனை, செல்ஃப் செக்கிங் அப்படின்றது நம்ம பண்ணணும். சுய சோதனையில என்னன்னா கொஞ்சம் நேர்மையான தன்மை வேணும், அது ரொம்ப கடினம். சுய சோதனை செய்யும் போது நேர்மையான தன்மை என்பது இருக்கணும். சோ சுய சோதனை பண்ணணும். அப்புறம் வேற என்ன விருப்பம் இருக்கு? என்னுடையது நான் தான் செய்யணும், வேற யாரும் உள்ள வந்துடக்கூடாது. இப்போ நான் தான் பண்ணுவேன், இந்த சேவையை வந்து நான் தான் பண்ணுவேன் அப்படின்ற விஷயத்த இந்த வயிறு வந்து எதிர்பார்க்குது. இப்போ நான்ற அந்த விருப்பத்துக்கு வந்து மிகப்பெரிய பசி இருக்கு. நிறைய சக்திகள் வந்து தேவைப்படுது அந்த நான்ன்ற விஷயத்துக்கு. இப்போ நான்ற அந்த ஆசையில, விருப்பத்துல என்னெல்லாம் வந்து விட்டமின்ஸ் வந்து நிறைஞ்சிருக்கு, என்ன புரோட்டீன்ஸ், என்ன கலோரி எல்லாம் அதுல நிறைஞ்சிருக்கு. நமக்கு எப்போ பாபா கிடைச்சிட்டாரு இல்லையா, அப்ப என்ன நினைச்சோம்? நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு, உலகமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு திருப்திக்காக தான் வந்தோம். ஆனா இது ரொம்ப சூட்சமமான மைக்ரோ இன்கிரீடியன்ஸ். இதுல மிக நுண்ணியமான விட்டமின் சத்துக்கள் வந்து நிரம்பி இருக்கு. நான் நான் அப்படின்ற எண்ணத்துல, இந்த நான்ற எண்ணம் இருக்குல்ல, அந்த வயிறு வந்து அவ்வளோ சீக்கிரத்துல வந்து நிறையாது. அதுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அது வந்து பத்தாது. சுதின்ற அந்த உணர்வை வந்து, அந்த உணவை வந்து எடுத்துட்டே இருக்கும். இந்த நான்ற எண்ணம் இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கும். அது நிறையவே நிறையாது. அது என்ன ஆகும்? எல்லாத்தையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் திரும்ப வந்து வெறும் வயிறா உட்காந்துருக்கும், இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது இந்த நான் அப்படின்ற எண்ணத்துக்கு. வேற என்ன இருக்கு? சுய விருப்பங்கள். நான் இல்லைன்னா, நான் செய்யலைன்னா இந்த மாதிரி சேவை இவ்வளவு நாளா நடக்கவே நடக்காது. என்ன மாதிரி வேற யாராவது இருக்காங்களா இங்க இந்த மாதிரி சேவை செய்யறதுக்கு? அப்படி யாருமே கிடையாது. யாருமே என்ன போல சேவை செய்யவே முடியாது. ஸோ எக்ஸ்பெக்டேஷனும் வந்து எதிர்பார்ப்புகளும் என்ன ஆயிடுது? நிறைஞ்சிருது. நான் அவ்வளோ பண்ணேன், அவ்வளோ சேவை பண்ணேன், இது பண்ணேன், ஆனா எனக்கு வந்து எந்த ஒரு வரதானம் கொடுக்க மாட்டாங்க, பிளெஸிங்ஸ் எனக்கு கிடைக்கல அப்படின்னு. ஆக மொத்தத்துல இந்த நான் அப்படின்ற எண்ணம் வந்து என்ன ஆயிடுது? முழுமையா வந்து நிறைஞ்சிருது. என்ன மாதிரி சேவா யாருமே பண்ண முடியாது, என்ன மாதிரி சேவாதாரியுமே வந்து யாருமே இல்லை அப்படின்னு இந்த நான் அப்படின்ற விஷயம் வந்து முழுமையா வந்து நிறைஞ்சிருது. இப்ப நம்மளுடைய லட்சியம்ன்றது எப்படி இருக்கணும்னா, நம்மளால முழுமையாக வந்து நம்மளை வந்து அர்ப்பணிக்கணும். இந்த நான் அப்படின்ற விஷயம் வந்து வராம பாத்துக்கணும். சுயநலம் இல்லாத சேவை செய்யணும்.
முழுமையாக சுயநலம் இல்லாம சேவை வந்து யாருனாலையும் பண்ண முடியாது. ஆனா நம்மளுடைய முயற்சிகள் வந்து எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கம்மியான சுயநலமா இருக்கணும். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து நம்ம சுயநலத்தை வந்து அழிச்சிடணும். சுயத்திற்காக செய்யக்கூடிய புருஷார்த்தத்தை வந்து ஸ்வார்த் அப்படின்னு சொல்றோம். என்னோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி இந்த உலகம் இருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்வார்த், சுயநலம். ஸோ 3 விதம் இருக்கு. ஒண்ணு, ஃபர்ஸ்ட் பறவையினுடைய நிலைமை. அவ்வளோ வேகமா பறந்து போகும். பறந்து போய் அந்த பழத்தை கொத்துனோடனே என்ன ஆயிடுது, அந்த பழம் வந்து கீழே விழுந்துருது. சாப்பிட்றதுல வந்து ரொம்ப ஆசை, இச்சை. அந்த பழத்தை பார்த்ததும் அழகா இருக்கு, நம்ம அதை சாப்பிடணும் அப்படின்ற அதுக்கு அந்த ஆசை வந்துடுது. உடனே அது எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அதுக்கு. எனக்கு உடனே அதனுடைய பழம் வேணும், அதாவது பலன் வேணும். அதனால என்ன பண்ணுது, போகுது. போற நேரத்துல அந்த பழத்தை கொத்திடுது. கொத்துறனால பழம் வந்து கீழே விழுந்துருது. 2வது, வாரனுடைய சேவை, அதாவது குரங்கு. அது என்ன பண்ணுது, பழத்தை சாப்பிடுது. அது என்ன பண்ணும், இந்த கிளையில இருந்து அந்த கிளைக்கு குதிக்கும், அங்க இருந்து இங்க. இப்போ ஒழுங்கா உட்காந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடுறது இல்ல. அங்க இருந்து இங்க குதிக்கிறது, இங்க இருந்து அங்க ஏறுறது. இப்படி பண்றதுனால அந்த பழத்தை அதனால சாப்பிட முடியறது இல்ல. என்ன ஆயிடுது, கீழே விழுந்துருது. கீழே விழுந்து வீணாவே போயிடுது. அடுத்தது 2வது குரங்கு. 3வது, ஃபர்ஸ்ட் பறவை. பறவையினுடைய கதி என்ன, அது வந்து அந்த பழத்தை வேகமா போய் கொத்துது. கொத்துல அந்த ஃபாஸ்ட்ல என்ன ஆயிடுது, பழம் வந்து கீழே விழுந்துருது. இப்போ நான் சாதனை பண்றேன், எனக்கு அதனுடைய பலன் உடனே வேணும். இப்போ உடனே வேணும் அப்படின்ற எண்ணம், அதனால என்ன ஆயிடுது, அந்த பழம் வந்து நம்ம கையை மீறி கீழே விழுந்துருது. அடுத்தது குரங்கினுடைய நிலை. இப்போ பழம் தான் கிடைக்குது, சாப்பிடும் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அது என்ன பண்ணும், இங்க இருந்து அங்க, அங்க இருந்து இங்க அப்படின்னு ஜம்ப் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. இப்போ என்ன ஆகும், இங்க இருந்து அங்க, அந்த கிளையில இருந்து இந்த கிளை அப்படி மாத்தி மாத்தி ஜம்ப் பண்ணுது. அதனால என்ன ஆயிடுது, அது கிட்ட இருந்த எல்லா பழமும் வந்து கீழே கொட்டிடும். ஸோ அந்த நிலைமை வந்து நமக்கு இருக்கக்கூடாது. அடுத்தது 3வது நிலைமை, அவங்க தூங்கவும் மாட்டாங்க, செய்யவும் மாட்டாங்க. பொறுமையா காலத்தை மட்டும் கடத்திட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு நிலைமையும் வந்து நமக்குள்ள இருக்கக்கூடாது. 3வதா வந்து எறும்பினுடைய நிலைமை. எறும்பு என்ன பண்ணும், பொறுமையா பொறுமையா செஞ்சுட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையும் நமக்கு வேண்டாம். இப்போ பாபா என்ன சொல்றாரு, சுயநலமற்ற சேவை வந்து யாருனாலையும் செய்ய முடியாது. ஒருத்தரால மட்டும்தான் சுயநலமற்ற சேவை வந்து செய்ய முடியும். ஏன் அப்படின்னு, அவருக்கு உடம்பு கிடையாது. இப்போ உலகத்துல வந்து யார் என்ன சேவை பண்ணாலும் அதுல சுயநலம்ன்ற ஒண்ணு கண்டிப்பா வந்து இருக்கும். இப்போ நம்ம இதுல என்ன பண்ணணும், எவ்வளவு முடியுமோ நம்மளால அந்த அளவுக்கு வந்து சுயநலம் இல்லாத சேவையை வந்து செய்யணும். அவ்வளவு குறைவான சுயநலம் மட்டும்தான் அதுல இருக்கணும். சுயத்திற்காக நம்ம ஒரு சேவை பண்றோம் அப்படின்னா அது வந்து சுயநலவாதி, சுயத்திற்காக பண்ணக்கூடியது. இப்போ சாதனைக்காக 3 நிலைமைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இப்போ பறவையினுடைய நிலைமை வந்து இருக்கக்கூடாது, ஏன்னா மனசு வந்து கீழே மேலேயும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறதுனால பழம் வந்து கையை மீறி போயிடுது. சாதனைன்றதுல தைரியம் இருக்கணும். எந்த ஒரு சாதனையா இருந்தாலும் சரி, அதுல கண்டிப்பா வந்து பலன்ற விஷயம் கிடைக்கும். ஆனா எப்படி பண்றோம், ஏது பண்றோம் அப்படின்ற விஷயம் தான் வந்து முக்கியம். பலன்ற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ உலகத்துல நிறைய பேருக்கு பிராப்தின்ற ஒரு விஷயம் வந்து கிடைச்சிருக்கு. அமைதி, சாந்தி, அவர்களுடைய வந்து கடுமையான உழைப்பு எவ்வளவு பண்ணாங்களோ அதற்கேற்ற வெற்றி வந்து கண்டிப்பா வந்து கிடைச்சிருக்கு. அது வந்து சாதாரணமாக கிடைச்சது அப்படின்னா அவங்களால அதை வந்து யூஸ் கூட பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ பெரிய வெற்றின்றது நார்மலாவே உலகத்தினர்கிட்ட கூட இருக்குது. இப்போ அவ்வளோ பிரபலமானவர்கள் கூட இருக்காங்க. சந்திரகுப்தா மகாரதியினுடைய கதைகள்ல கூட இருக்கு. அவருடைய சின்ன வயசுல ஒரு யுத்தத்துல வந்து அவரு ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஜெயிச்சுட்டு அதனுடைய வெற்றியை வந்து அவர் கொண்டாடுறாரு. மிக பிரம்மாண்டமா அவர் வந்து கொண்டாடிட்டு இருக்காரு. அப்போ சாணக்கியர் வராரு. அவர் வந்து கேக்குறாரு, என்ன பண்ணிட்டு இருக்க. இப்போ ரொம்ப வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணாரு சந்திரகுப்த மகாராஜா. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறமாக கடின உழைப்பு எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா அந்த வெற்றின்றது அவருக்கு கிடைச்சது. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு, வெற்றி விழாவா அதை வந்து அவரு கொண்டாடுறாரு. ஆனா சாணக்கியர் வந்து கேக்குறாரு அவர்கிட்ட, ஏன் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்ட்டு கேக்குறாரு. இப்போ ஒரு வெற்றி வந்து கிடைச்சிருச்சு, ஒரு முயற்சிக்கான வெற்றி. அது போதுமா, போங்க அடுத்த வெற்றிக்கான அந்த காரியங்களை வந்து பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்றாரு. சோ ஒரு இதுல நமக்கு வந்து வெற்றி கிடைக்குது அப்படின்னா அதுல வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும், அவ்வளவுதான் அது. அடுத்த வெற்றிக்காக
நம்ம வந்து தயாராக ரெடியாக வந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ ஃபுல் ஸ்டாப் அவ்வளோதான். மற்றபடி சின்ன பிராப்தி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுலயே வந்து நம்ம வந்து குஷி ஆயிடக்கூடாது. ஸோ லேட்டஸ்டா வந்து ஒரு எக்ஸாம்பிள் கூட இருக்கு. ஹரிஷ்ன்ற ஒருத்தர் வந்து கேஸ்ல கூட ஒரு கேஸ் இருக்கு, அதுல கூட ஜெயிச்சாரு. ஸோ ஜெயிச்சதுனால டிவில வந்து இன்டர்வியூ எடுத்தாங்க. அப்போ இன்டர்வியூ அப்ப கேட்டாங்க, அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அப்போ அந்த இன்டர்வியூல கேட்டப்போ அவர் சொன்னாரு, இப்போ இந்த இன்டர்வியூ நீங்க சீக்கிரமா வந்து முடிச்சீங்கன்னா எனக்கு அடுத்து நிறைய வேலை இருக்கு. இதை முடிச்சீங்கன்னா நான் அடுத்து போயிட்டு அதை பண்ணணும் அப்படின்ட்டு அந்த விஷயத்த வந்து அவரு சொன்னாரு. இப்போ நம்மளுடைய புருஷார்த்தத்துல மேலேயும் கீழே இருக்கக்கூடாது. இப்போ ஒரு சிலர் இருக்காங்க அப்படியே ஒரே இதாவே வந்து மேல போயிடுவாங்க, அப்படியே சட்டுன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்துடுவாங்க. இப்போ அவர் என்ன பண்ணாரு, நான் வந்து இதுக்கப்புறம் அடுத்து என்னோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போ ஃபுல் ஸ்டாப் அப்படின்றது வந்து வைக்கணும். எல்லா விஷயத்துக்குமே வந்து ஃபுல் ஸ்டாப் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ நம்மளுடைய சாதனையில பலம் அப்படின்றது கிடைக்கும். ஆனா அதுலயே வந்து நம்ம மூழ்கிடக்கூடாது. அதுலயே நம்ம மூழ்கிட்டோம் அப்படின்னா நம்மளால நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து நம்மளால போக முடியாது. ஸோ நம்மளுடைய ஒரு வேலை முடிஞ்சது, ஒரு சாதனையில வெற்றி கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுல ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு நெக்ஸ்ட் அடுத்த வேலையை வந்து நம்ம பார்க்க போயிடணும். அதுலயே வந்து இருக்கக்கூடாது. ஸோ அதை நினைச்சு நினைச்சு நமக்கு சந்தோஷமா இருக்குல்ல, நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன் அதுல வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு டைம் நம்ம கிட்ட எந்த ஒரு விஷயமே கிடையாது, ஆனா இப்போ எல்லாமே வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சுப காமனா சுய காமனா, இப்போ வந்து சுய விருப்பம் தான் வந்து நம்மளுடைய எனர்ஜி. அதுவே என்ன பண்ணிடுது, நிறைய விஷயங்களை நஷ்டம் பண்ணிடுது. சுப பாவனை, விஸ்வ கல்யாண்காரி, உலகத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த பாவனை எல்லாத்தையும் என்ன பண்ணிடுது, அது வந்து போக்கிடுது. இந்த பறவை வந்து பழத்தை வந்து கொத்தி சாப்பிட்டது போல என்ன பண்ணிடுது, நம்மளுடைய இந்த சுப பாவனை விஸ்வ கல்யாண்காரியினுடைய தன்மைய சாப்பிட்டுடுது. சுய விருப்பம் இல்லையா, அந்த ஆசை ஆசை அப்புறம் என்ன பண்ணுது, அந்த நான் என்ற அந்த அகந்தை, இது எல்லாமே வந்து காலி பண்ணிடுது. அது எல்லாத்தையும் நம்ம அழிக்கணும். நேத்து நெருப்பை பத்தி பேசணும். இப்ப நெருப்புல என்னெல்லாம் குணம் இருக்கோ அது வந்து நம்மளுடைய புருஷார்த்தத்துல இருக்கணும். நெருப்புல வந்து எரிக்கக்கூடிய சக்தி இருக்கு. இப்ப நமக்குள்ளேயும் அந்த எரிக்கக்கூடிய சக்தி இருக்கணும். சோ நம்ம தூய்மையாகிறதுக்கு அந்த எரிக்கக்கூடிய சக்தியை நம்ம உபயோகம் செய்யணும். இப்ப இந்த ஜுவாலா அந்த நெருப்பு என்ன பண்ணுவோம், நெருப்புல நீங்க என்ன போட்டாலும் வந்து எரிச்சிரும் இல்லையா. சோ நெருப்புல என்ன வரும், அந்த பிரகாசம் அந்த ஒளின்ற விஷயம் என்ன ஆகும், மேல போகும். அது வந்து கீழே ஒண்ணும் இறங்காது. ஏன்னா நெருப்பினுடைய குணம் அது. சோ நம்மளுடைய புருஷார்த்தமும் எப்படி இருக்கணும், மேல, அதாவது மேன்மையானதாக இருக்கணும். இப்போ உயர்ந்த நிலை மேன்மையான நிலைக்கு தான் வந்து போகணும். இப்போ சில டைம்ல என்ன ஆயிடுது, பிரம்மகுமார்ல இருந்து குமாரராக, பிரம்மகுமாரில இருந்து குமாரியாக மாறிடுது. சில நேரத்துல சூத்திரகுமார் குமாரியாக ஆயிடுது. அதனால புருஷார்த்தம் ரொம்ப ஸ்லோவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா என்ன பண்ணக்கூடாது, தலைகீழ மாறிடக்கூடாது. ஒரு சிலர் இருக்காங்க புருஷார்த்தத்துல அப்படியே ரொம்ப மேல ஏறிடுவாங்க, அப்படியே கீழே ஒரே செகண்ட்ல இறங்கிடுவாங்க. இப்போ கீழே போயிட்டீங்க அப்படின்னா ஆத்மா வந்து நிந்தனை பண்றது. இப்போ ஒரு நாள் வந்து அமிர்த வேலை புருஷார்த்தம் ரொம்ப நல்லா பண்ண வேண்டியது, பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ண வேண்டியது, எல்லார்கிட்டையும் அந்த நாள் ஃபுல்லா சொல்ல வேண்டியது, நான் இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணேன் அப்படின்னு, எனக்கு இந்த அனுபவம் கிடைச்சது, அது கிடைச்சது, இது கிடைச்சது அப்படின்னு நல்லா பண்ணிட்டு சொல்ல வேண்டியது. ஆனா அடுத்த நாள் பேசவே பேசாத அப்படின்னு யாருக்கிட்டையும் பேசுறதே கிடையாது. ஏன்னா அடுத்த நாள் ஃபெயில் ஆயிடுறாங்க, அமிர்த வேலை எழுந்திருக்கிறதே இல்லை. சோ புருஷார்த்தம்ன்றது நல்லா பண்ணணும், ஸ்லோவா கூட பண்ணலாம், ஆனா முன்னாடி பின்னாடி முன்னாடி பின்னாடி, அதாவது நல்லா பண்றது அப்புறம் கீழே விழுந்துடுறது, திரும்ப நல்லா பண்ண வேண்டியது அப்புறம் கீழே விழுந்துடுறது, அப்படி இருக்கக்கூடாது. ஸோ கீழே விழுகாம நம்மளை நம்ம பார்த்துக்கணும். ஸோ செல்ஃப் செக்கிங், அதாவது சுய சோதனை அப்படின்ற விஷயத்த நம்ம செய்யணும். ஸோ நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ல கூட செக்கிங்க்கு வந்தாங்க, நிறைய வந்து கொஸ்டின் கேட்டாங்க. இப்போ எங்களுக்கே வந்து ஷாக் ஆயிடுச்சு, இந்த என்ட்ரி பண்ணியா, அந்த என்ட்ரி எங்க பண்ண, இந்த என்ட்ரி எப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மேல கொஸ்டினா கேட்டு கேட்டு நாங்கெல்லாம் நினைச்சு கூட பார்க்கல இப்படிலாம் கூட ரெஜிஸ்டர்லாம் பண்ணணும் அப்படின்றத. இதுக்கு ரெஜிஸ்டர் வேணும், அதுக்கு ரெஜிஸ்டர் வேணும் அப்படின்னு அப்படின்னு நிறைய கொஸ்டின் பண்ணாங்க. நமக்கெல்லாம் அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஆனா அவங்க வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. நாங்க டோலி கொடுத்து எங்க அவங்கள கரெக்ட் பண்றது, அவங்களே வந்து பிகே தான் வந்தாங்க. இப்போ எப்படி ஆடிட்டர் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்காங்க இல்லையா, அது போல நம்ம செல்ஃப்லயும் வந்து நம்ம அவ்வளோ ஸ்ட்ரிக்டா வந்து இருக்கணும். ஸோ நம்ம கிட்ட என்னென்ன பலகீனம்லாம் இருக்கு அப்படின்ற சார்ட் நம்ம கிட்ட இருக்கணும். எதெல்லாம் வந்து நல்லது, இதெல்லாம் நம்ம கிட்ட கெட்டது இருக்கு அப்படின்ற ரிஜிஸ்டரும் நம்ம கிட்ட வந்து இருக்கணும்.
ஸோ நம்ம கிட்ட வந்து அடுத்தவங்களை பத்தின நிறைய நாலேஜ் இருக்கும், அவங்க இப்படி அப்படி அப்படின்றத பத்தி. ஆனா செல்ஃப் ஆடிட்டு சுய சோதனை அப்படின்றது நம்ம கிட்ட இருக்காது. எதெல்லாம் வந்து மறைக்கணுமோ அததான் என்ன பண்ணுவாங்க, அதை போய் எல்லார்கிட்டயும் சொல்லுவாங்க, அவன் இப்படி பண்ணான் அப்படி பண்ணான் அப்படி இப்படின்னு. ஆனா செல்ஃப் எப்படி இருக்கும் அப்படின்றது வெளியில சொல்றது கிடையாது. ஸோ செல்ஃப் செக்கிங் பண்ணும்போது என்ன தேவை நமக்கு? ஹானஸ்ட், நேர்மைன்ற விஷயம் கண்டிப்பா வந்து தேவைப்படுது. ஏன்னா நமக்காக நம்மளை பத்தி சொல்லும்போது நம்ம என்ன பண்றது இல்ல, நம்மளுடைய பலகீனம் எதையுமே வந்து சொல்றது கிடையாது. செக் பண்ணும்போது கூட நம்மளுடைய பலகீனம் இது இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஏன்னா ஹானஸ்ட் இல்லை இல்லையா? நேர்மையான தன்மையோட சுயத்தை வந்து செக் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், நான் நிமித்தமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம வந்து நிமித்தமா இருக்கோம் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சுக்கணும். இப்போ அதனுடைய அனுபவத்தை எப்படி சொல்லணும்? ஸோ 3 பாயிண்ட் தான். நான் நிமித்தமா இருக்கேன். இதனுடைய ஆழமான சப்தம் என்ன? இதனுடைய அனுபவம் எப்படி இருக்கு? நிமித்த பாவனைகளுடைய சாஃப்ட்வேர் இருக்குல்ல, நான் நிமித்தமா இருக்கேன் அப்படின்ற விஷயத்த முழுமையாக தாரணை பண்ணணும். நான் நிமித்தமாக இருக்கிறேன். இந்த 3 வார்த்தை தான். ஸோ எல்லாரும் வார்த்தையில மட்டும் சொல்றீங்க நான் நிமித்தமா இருக்கேன், என்ன நிமித்தமாக்கியிருக்காங்க, நான் நிமித்தமா இருக்கேன். இதனுடைய அகங்காரம்ன்றது இருக்கு. இது நிமித்தமாக இருக்கேன் அப்படின்ற ஒரு அகங்காரம். நான் நிமித்தமா இருக்கேன், நான் அப்படின்றது அகங்காரம். அப்படின்னு சொல்லவே கூடாது, எதுவுமே சொல்லக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சிடுங்க. சேவ் பண்ணீங்களா, முடிஞ்சுது, அவ்வளவுதான். ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஒரு பக்கம் சொல்றாங்க நான் செய்யறேன், இப்போ இந்த நான் நிமித்தமா இருக்கேன் அப்படின்ற பாவனையெல்லாம் கரெக்டு தான். பாபா நிமித்தம் ஆக்கியிருக்காரு. ஆனா போட்டோ மட்டும் என்னோடது வரணும். நான் பின்னாடி தெரியுறேன், ஏன் என் போட்டோ முன்னால வரல? நான் நிமித்தமா இருக்கேன், பாபா தான் எல்லாம் பண்ணாரு, அவர் தான் எல்லாமே பண்ணது, ஆனா என் போட்டோ ஏன் முன்னால வரல? ஸோ நிமித்தம்ன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனா இதுல கூட அகங்காரம் வரக்கூடாது. ஸோ எல்லாருக்குள்ளயுமே வந்து கண்டிப்பா ஆசைகள் அப்படின்ற விஷயம் வந்து இருக்குது. இப்போ ஜானகி தாதி வந்து வெளிநாட்டுக்கு போனாங்க. இப்போ சேவைன்றது ஸ்டார்ட் ஆகல. அப்போ கேட்டாங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ வந்து எல்லாரும் சொன்னாங்க, நாங்க புது சென்டர் கிடைக்கிறதுக்காக யோகா பண்றோம் அப்படின்னு. இப்போ தாதி சொன்னாங்க, இல்ல, இனிமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் கிடையாது, நம்மளுடைய சாதனைன்றது ரொம்ப பெருசா இருக்கணும், எண்ணம்ன்றது மிக உயர்ந்ததாக இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஸோ தானத்தையும் வர்ணனை பண்ணக்கூடாது, தியாகத்தையும் வர்ணனை செய்யக்கூடாது, யாருடைய தவறையும் வந்து வர்ணனை செய்யக்கூடாது. ஸோ செல்ஃப் ஆடிட் அப்படின்ற விஷயத்த நம்ம பண்ணணும். ஸோ என்னையோட முரளியினுடைய வரதானம் வந்து நான் நிமித்துவோம், அதாவது நான் நிமித்தமான ஆத்மா, நான் நிமித்தமா இருக்கேன். ஓம் சாந்தி.